கார் ரேஸ்ன்னு வந்த பிறகு இந்த விபத்துலாம் இருக்க தான் செய்யும். வந்து சின்ன கவனக்குறைவு தான், அவரே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஒரு சின்னதாக ஒரு மெல்லிசான ஒரு கவனக்குறைவு தான் நம்மளை வேறு விதமாக வந்து கொண்டு போயிடும். ரேஸில் ரொம்ப முழுமையான ஒரு கவனத்தோடு ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் மாரி அவருக்கு சர்வசாதாரணம் அந்த அடிபடுறதெல்லாம் வந்து முதுகில் கிட்டத்தட்ட 32-33 தையலோடைய இருக்கிற ஒரு நபர் வந்து. அண்ட் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு பேக் டு ரேஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ ஒருவேளை 15 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஓவராக கண்ணு பட்டுருச்சோ ஏகேக்கு அப்படின்ற பல பேச்சும் இருக்கு. ஸோ என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, கண்ணு பட்டுருச்சுன்னு தாண்டி வந்து ஒரு என்னதான் பயிற்சி எடுத்தாலும் வந்து ஒரு டச் விட்டு போச்சுன்னு இல்லைங்களா. மேபி எங்கேயாவது சென்னையில் அதுக்கான பயிற்சி எடுக்கிறாரான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த 15 வருஷத்துக்கு கழிச்சு பண்ணுறதுக்கே காரணம், ஆரம்பத்தில் அவர் வந்து பைக் ரேஸ் மேலே பயங்கர ஆர்வமாக இருந்தார். பைக்கையும் அவரையும் பிரிக்கவே முடியாது, அதில் நிறைய விபத்துக்கள்லாம் அவர் சந்திச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் பைக் ரேஸ்லாம் கலந்துக்காதீங்க, கார் ரேஸ்னால் காருக்குள்ளே இருக்கலாம், வந்து ஒரு சேஃப்டியானது, எப்பவும் பைக் ஒரு ரிஸ்க்கானதுன்ட்டு